ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ முன்னாடி அடுத்தவொடனே ட்ரெட்மில் கம்பெனி பார்க்காதீங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஜிம் போயிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ சபதானத்துக்கு அப்புறமா போட போகிற மொதல் வீடியோ இது. எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லில் வந்து 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ண உடம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போனவொடனே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வெறி ஆயிடுச்சு. போனவொடனே அப்படியே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு எனக்குள்ள இருந்தது. அப்படியே நம்ம தலையில் வார நம்பர் நினச்சிக்கிட்டு ஓடுறான்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. என்ன ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு ஓடி. அதனால் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஓடிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்வெட்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. மூச்சு வாங்குது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால. பார்த்தீங்கன்னா இவங்க வேறு வீடியோ எடுத்துட்டுருக்கானுங்க. நான் ஓடுறத போய் சிரிச்சுன்னு வர இருக்கானுங்க பக்கத்தில். நான் ஒருத்தன் உயிர் கொடுத்து ஓடிட்டு இருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்சுக்கினே வீடியோ எடுத்துக்கினேன். அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். செம்ம டென்ஷனுங்க. நம்ம பசங்க சும்மா வந்து எரியுது எண்ணெய் ஊற்றுறான்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. மற்றபடி வந்து ஜாலியாக தான் இருந்தது கொஞ்ச நேரம். அப்படியே பின்னாடி ஏசி வேறு ஓடிட்டுருக்குது, பின்னாடி டிவி வேறு ஓடிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 10.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஆங்கிள்லாம் வைக்க வேணான்னு சொன்னேன், வச்சானுங்க எதுக்குன்னே தெரியல. அங்கே எனக்கு கால் வலிக்கிறது கை வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். சரி வந்தாச்சு, ஸோ வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இந்த 2 நிமிஷம் தாக்கு பிடிச்சின்னு ஓடுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஒரு பக்கம் மூஞ்சில் இருந்து ஊற்றுது. இதுக்கு மேலே முடியல, ஆனால் வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு போயாச்சு. இதுக்கப்புறமா தான் ஃபன்னே இருக்குது. ரொம்ப கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி கடை ஆடிட்டு இருந்தது. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சரி வாம முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போய் சைக்கிளிங் பண்ணுறான்ட்டாங்க 10 நிமிஷம். ஸோ அகைன் அந்த கால் வழியோட போய் சைக்கிளிங்கும் ஸ்டார்ட் பண்ணோம். சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் பண்ண அப்படின்ட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுலாம் கொஞ்சம் கிறுக்கிறு தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி உனக்கு வந்து ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே இல்லையா? இந்த ஃபஸ்ட் டே நம்மளுக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ட்ரைனிங், அதாவது பாடி வெயிட் ட்ரைனிங். ஆக்சுவலாக எப்படின்னா நீ மிஷின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உன் பாடியை ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்புறமா வந்து சில ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு HIIT ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரென்த்னிங் சைட் போகலாம். ஓகே, எடுத்தோடனே தம்புள்ஸ்லாம் தூக்கூடாதா? எடுத்தோடனே தூக்கணுன்னா நம்ம மசில் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, இப்போ நீ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய்ட்டு வெயிட்ஸ் எதாவது ஹேண்ட்லிங் பண்ணினா உன் மசில் வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னென்னா ஃபஸ்ட்டு மசில்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணிடணும். ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து வெயிட்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ப்ரோக்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் ப்ரோ மசில் ஏதோ ஃப்ரீ பண்ணணுன்னு சொன்னாப்பலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவர் பண்ணுறதான் அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து ஸ்ட்ரெச்சிங்னு சொன்னார். ஸோ நெக்கு, அப்புறம் வந்து நெக் ஸ்ட்ரெச்சு, அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெச்சு, அப்புறமா வந்து ஆர்ம் ஸ்ட்ரெச், இதெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து அப்பப்போ வந்து மசில் கிராம்ப் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு தான் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார். நமக்கு ஒன்றும் புரியல, ஆனால் பண்ணோம். ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த கொஞ்ச நேரம் பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கிரிகிரின்னு ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒன்றா பண்ணேன், நானும் அதை பார்த்து அப்படியே பண்ணேன். அங்கே ஒரே இவனுங்க வேறு எதிர்க்க பார்க்கான்னு சிரிச்சுக்கினே ஒரே மஜாவாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முதுகு தண்டுவரத்தை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிப் ரொட்டேஷன்றது வந்து எப்பயுமே ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாமல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸோ நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டு, ஹிப் மசில்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஆகும். சப்போஸ் நான் வந்து ஒரு ஹெவி வெயிட் தூங்குறேன் அப்படின்னா வந்து அப்போ வந்து எனக்கு வந்து முதுகு பிடிக்காமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ ஹேண்ட் ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்கன்னா வந்து அதே ரீசன் தான். ஸோ எப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து மசில் ரிலாக்ஸேஷன் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வெயிட் தூக்கணும் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து போன் வந்து ரொம்ப தின் அண்ட் மெலிசாக இருக்கும். அப்படி சொல்ல போனால் வந்து போன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டுன்னு வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஃபினாமினல் டைப்பாக கூட சொல்லுவாங்க, டிஸார்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்குன்னா ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து எப்படி வந்து 10 நிமிஷம் ட்ரெட்மில்லில் ஓடுறதும் சைக்கிளிங் பண்ணுறதும் வார்ம் அப் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது வார்ம் அப். ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. ஸோ அயனி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒன்றும் புரியல, பண்ணி காமிங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன்.
இது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 செகண்ட் தான் பண்ணிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாய் மூக்கு காதில் தான் புகை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி சிட்ரஸ் பண்ண சொன்னார். ஸோ இதுவும் வந்து தை மசில்ஸ்லாம் வந்து வார்ம் அப் பண்ணுறதுக்காக. இப்போ பண்ண எல்லா வார்மப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டு, நெக்கு, ஷோல்ட்ரு, டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மசிலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் இது. இப்போ வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட் ஃப்ளோ வந்து உச்சந்தலேருந்து கால் வரைக்கும் வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு வார்ம் அப் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 10 புஷ்அப் போடுவோம் பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நானும் போட்டேன். 1 2 அது மாதிரி நானே மனசுக்குள்ளே போட்டு எப்படா முடியும்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கேன். அதில் வர அவர் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும்ப்பா, கீழே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சரியான பெயினுங்க. எந்திரிச்சு நின்று பார்த்தா ஒரு மாதிரி டிக்குன்னு ஆடுது கை காலெலாம். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. உன் வீட்டுல ஒரு சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. இதான் முக்கியமான ஒர்க் அவுட். ஓகே, சர்க்யூட் ட்ரைனிங் இது ஒர்க் அவுட் HIIT. ஓகே, டெய்லி நீ கம்பல்சரி பண்ணணும். எப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதில் பாடியை வார்ம் அப் பண்ணு. எப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து என்ன இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா HIITன்னு சொல்லுவாங்க, ஹை இன்டென்ஸ் இன்டர்வல் ட்ரைனிங். ஓகே ரைட். இது வந்து நீ இது பண்ண உடனே என்னென்னா பாடி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிடும். ஓகே, பாடி ஓவரால் பாடி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிடும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணு, ஸ்ட்ரென்தனிங் சைட் போ. ஓகேவா, வெயிட் லாஸ்க்கு ஃபேட் லாஸ்க்கு இது வந்து மேஜராக ஒர்க் ஆகும். 10 to 15 மினிட்ஸ் பண்ணு, புரியுதா? ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரையும் 20 செகண்ட்ஸ் பிரேக் பண்ணு, 20 செகண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணு, 20 செகண்ட்ஸ் பிரேக் பண்ணு, 20 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணு. ரைட். இந்த 20 செகண்ட்ஸ் நீ ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக், திரும்ப அடுத்த ஒர்க் அவுட் பண்ண ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக், அப்படி பிளான் பண்ணி பண்ணு. சரியா? சரி முடிஞ்சிருச்சின்னு பார்த்தா அப்போ தான் சர்க்கியூட் போடுறான்னா போல பக்குன்னு ஆச்சு. சரி சர்க்கியூட்னா என்னன்னு கேட்டப்போ சொன்னார், எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கியூட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சர்க்கியூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லேட்ரல் புல் டவுன். இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டரு, பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அப்புறம் பேக் இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னார். ஸோ இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிம்முக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க வந்து சர்க்கியூட் தான் வந்து எல்லாருமே போட சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் தான் அது. 15 to 3 கவுண்ட்ஸ் போடணும்னு சொன்னார். ஸோ இதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஷோல்டர்லாம் கொஞ்சம் வலி எடுக்க ஆரம்பிச்சிது. ஏற்கனவே புஷ்அப் பார போட்டோம், அப்புறமா வந்து வார்ம் அப்லாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்டு வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ செஸ்ட்டு புல்லப்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோல்டர் பேக்கு வந்து பம்ப் பண்ணது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து செஸ்ட்டும் பைசப்ஸும் பம்ப் பண்ணுற, செஸ்ட்டு பைசப் பம்ப் பண்ணுற ஒரு சர்க்கியூட் இது. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் 15 into 3 செட்டு வந்து போட முடியல. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கையெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாகிடுச்சு. அந்த டைட் ஃபீல் அப்படின்றது வந்து மசில்லாம் வந்து ஒரு மாதிரி டைட்டாகிட்டு அப்புறம் அந்த ஹீட்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்போ நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதே 15 into 3 கவுண்ட்டு அதே வெயிட்டில் போட சொன்னார். ஸோ அந்த LBS கணக்கில் போட சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் மேக்ஸிமம் வந்து டார்கெட் மசில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரு, அப்புறமா வந்து பை ட்ரை. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டு செகண்ட் சர்க்கியூட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த சர்க்கியூட் போடுறப்போ வந்து ஒரு மாதிரி மசில்லாம் வந்து ரொம்ப டைட்டாகிட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நல்ல ஃபீல் அது ஆக்சுவலாக பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பைசப்ஸ் பம்ப் பண்ண சொன்னார். ஸோ ரேக்கில் வந்து 5 kg தம்பிள்ஸ். அது ஸ்டார்டிங் அப்படின்னு தான் 5 kg தம்பிள். 10 kg தம்பிளும் போட முடியும் சார், போடவான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நீ இது போகுது அப்புறமா அப்படிங்க மற்றதெல்லாம் நீ அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வந்து பைசப்ஸ் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து 4th சர்க்கியூட் இது. ஸோ பைசப்ஸ் பம்ப் பண்ணுறதும் வந்து சர்க்கியூட்டில் வந்து ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. ஸோ இதுவுமே வந்து அதே 15 to 3 கவுண்ட்ஸ் தான் ஒரே வெயிட்டில் போட சொன்னார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அவர் சொன்னார். மற்ற ஜிம்மில் கம்பேர் பண்ணுறப்போ வெயிட் மாற்றி போட சொல்லுவாங்க. பட் இவர் ஒரே வெயிட்டில் ஒரே கவுண்ட்டில் 3 செட் போட சொன்னார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே வந்து ஜிம்மில் வெயிட் எடுத்தால் நம்ம வந்து ரீஆக்ட் பண்ணோம். அப்படியே போட்டு போகக்கூடாது. அதுக்கு மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு ஜிம் டிசிப்ளினாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் 10 கிலோ தம்பிள்ஸ் எடுப்பான்னு சொன்னார். 2 வேணா 1 போதும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் எடுத்து மேலே வச்சு ஸோ ட்ரைசெப்ஸ் பம்ப் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரைசெப்ஸ் பம்ப் பண்ணணும்னா பின்னாடி வச்சு அதே 15 to 3 கவுண்ட்ஸ் போட சொன்னார். இது வந்து என்னால் சீரியஸாக முடியலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையெல்லாம் டைட்டாக இருந்தனால கை ஒட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன் ஜிம். ஆல்ரெடி நான் போனவன் தான், ஜிம் ஆல்ரெடி வந்து பழக்கப்பட்டது தான். பட் வந்து இவர் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
எடுத்த உடனே எல்லாருமே வந்து சர்க்கியூட் அப்படின்றத நிறைய பேர் போட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதே வந்து அகெயின் வந்து அதே ட்ரை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ராடில் போடுறது. ஸோ அதே வெயிட்டில் 15 கவுண்ட்ஸ் போட சொன்னார். இந்த ட்ரைசெப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஆக்சுவலாக வந்து அப்பர் பாடி ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த அப்பர் பாடி ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாடியில் வந்து இதுக்கப்புறமா ஒரு நாளும் ஒரு கிளாஸ் போடுவோம், செஸ்ட்டு, பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, லெக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறப்போ வந்து நம்ம பாடி ஆல்ரெடி வந்து சர்க்கியூட் ப்ராசஸ் அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அகைன் ட்ரை போட சொன்னார். ஸோ அந்த மாதிரி அடாப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் பாடி கிராம்ப் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ப்ராசஸ் இது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. ஸோ பாடா ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிஞ்சு போச்சு. ஸோ போகிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தி மெஃபர் சைனிங் ஆஃப். பை.